السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனைவி தனது கணவரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். 1. கணவனுக்கு கீழ்ப்படிதல். ஒரு குடும்பத்தின் தலைவர் என்ற முறையில் மார்க்கத்திற்கு முரணில்லாத விஷயங்களில் கணவனுக்கு கீழ்ப்படிவது மனைவியின் கடமையாகும். ஹதீஸ்: ஒரு பெண் தனது ஐவேளை தொழுகையை தொழுது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று, தனது கற்பை பேணி பாதுகாத்து, தனது கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழையலாம் என்று கூறப்படும். ஆதாரம்: அஹமத் 1661, குரான் 4:34. 2. கணவனின் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளித்தல். கணவனின் தேவைகளை நிறைவேற்றுவதும் அவருக்கு மதிப்பளிப்பதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஹதீஸ்: மனிதன் மனிதனுக்கு சஜ்தா, சிரம்படிதல் செய்ய நான் கட்டளையிடுவதாக இருந்தால், கணவனுக்கு இருக்கும் உரிமையின் காரணமாக பெண்ணை தனது கணவனுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம்: திருமிதி 1159. 3. கண்ணியத்தை காத்தல். கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரது சொத்துக்களையும் தனது கற்பையும் பாதுகாப்பது ஒரு நல்ல மனைவியின் இலக்கணமாகும். திருக்குரான்: நல்லொழுக்கமுள்ள பெண்கள் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் அல்லாஹ் பாதுகாக்க கட்டளையிட்டவற்றை, கற்பையும் கணவன் சொத்துக்களையும் பாதுகாப்பார்கள். ஆதாரம்: அல் குரான் 4:34. 4. நன்றியுணர்வுடன் இருப்பன். கணவன் செய்யும் உபகாரங்களுக்கு நன்றி மறவாமல் நடப்பது அவசியம். கணவனை திட்டுவதையோ அல்லது அடிக்கடி குறை கூறுவதையோ தவிர்க்க வேண்டும். ஹதீஸ்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் நரகத்தை பார்த்தேன், அதில் பெண்களே அதிகமாக இருந்தனர். அதற்கு காரணம் அவர்கள் கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நடப்பதுதான். ஆதாரம்: புகாரி 29:1052 மற்றும் முஸ்லிம் 90. 5. கணவனின் அனுமதியின்றி செயல்படாமை. கணவனுக்கு பிடிக்காத நபர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பதோ அல்லது உபரியான சுன்னத் நோன்புகளை அவர் இருக்கும்போது அனுமதியின்றி நோற்பதோ கூடாது. ஹதீஸ்: கணவன் முன்னிலையில் இருக்கும்போது அவனது அனுமதியின்றி எந்த பெண்ணும் உபரியான நோன்பு நோற்க வேண்டாம். ஆதாரம்: புகாரி 5195 மற்றும் முஸ்லிம் 1026. 6. பரிந்துரை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் குறைகளை மறைத்து அன்பாக பேசி வாழ வேண்டும். ஆதாரம்: புகாரி 6211. 7. மரியாதை, அன்பு. கணவனை மதிக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்பவரே சிறந்தவர் என கூறியுள்ளனர். ஆதாரம்: திருமிதி 1162.